Morning students, 5th standard science class. Welcome to 5th standard science class. Today classல நம்ம term 3ல unit 3 பார்க்க போகிறோம். யூனிட் 3 வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நீங்கள் ஏரை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க இன்னும் அபவுட் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கோசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன்ஸ், லிஸ்ட் அவுட் த வேஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏர் பொல்யூஷன்ஸ் எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், அண்ட் ஏர்போர்ன் டிசீசஸ், அதாவது ஏர் பொல்யூட்டட் ஆகிறதுனால காற்று மூலியமாக பரவக்கூடிய டிசீஸ் என்ன, அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் இன் டெய்லி லைஃப், இதை பற்றி நீங்கள் இந்த லெசனில் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஏருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா ஏருங்கிறது நம்ம பார்க்க முடியாது, ஆனால் ஃபீல் பண்ணியிருக்கோம். வி கேன் நாட் see the air, but we can feel the air. நம்மளால் ஏரை ஃபீல் பண்ண முடியும். ஆனால் ஏருங்கிறது நமக்கு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு எசென்ஷியல். இந்த இடத்துல தான் இருக்குது ஏரு. ஸோ அதனால தான் இடத்துல லிவிங் ஆர்கானிசம் லீவ் பண்ணுது, உயிர் உள்ள பொருட்கள் உயிர் வாழுது. ஏன்னா ஒரு லிவிங் ஆர்கானிசம் லீவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி நமக்கு அந்த எனர்ஜி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது ஏர் தான், ஆக்சிஜன் தான் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அண்டு பிளான்ட்டு தான் நமக்கு ஃபுட் மேக் பண்ணுது. அந்த பிளான்ட்டு ஃபுட் மேக் பண்ணுறதுக்கு ஏர் வேணும். என்ன டைப் ஆஃப் அதாவது ஏர் பார்த்திங்கன்னா இட்ஸ் எ மிக்சர் ஆஃப் கேஸஸ். நீங்கள் 4th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. கேஸஸ் நிறைய காற்று கலந்துருக்கு. அதுதான் வாயுக்கள் நிறைய கலந்துருக்கு. கேஸ்னா வாயுக்கள், அந்த கலந்த கலவை தான் காற்று மண்டலம், ஏர், அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னென்ன டைப் ஆஃப் கேஸஸ் இந்த ஏரில் ப்ரெசென்ட் ஆகியிருக்குன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், இந்த ஏர் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. இந்த கேஸஸ் எல்லாமே நம்மளுடைய சரௌண்டிங்ஸில் சுற்றி இருக்குது. அதனால தான் இதை நம்ம அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம். இந்த கேஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் இங்கே நம்ம லீவ் பண்ண முடியுது. இடத்துல லிவிங் ஆர்கானிசம் லீவ் பண்ணுது, உயிர் வாழ முடியுது, உயிர் உள்ள பொருட்கள் உயிர் வாழ முடியுது. இப்போது ஆனால் ரீசண்டாக இந்த நிறைய இயர்ஸ் என்னாச்சு, இண்டஸ்ட்ரீஸ் நிறையா எஸ்டாப்ளைஸ் பண்ணுறதுனால இண்டஸ்ட்ரீஸ் நிறைய எஸ்டாப்ளைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் நிறைய எஸ்டாப்ளைஸ் பண்ணதுனால என்ன ஆகுது, அதிலிருந்து நமக்கு ஹார்ம்ஃபுல் கேஸ் நிறைய ரிலீஸ் ஆகுது. ஹார்ம்ஃபுல்னா தீமை விளைவிக்கக்கூடிய வாயுக்கள் நிறைய ரிலீஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, இந்த கார்பன் மோனாக்சைடு, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுனால நம்மளுடைய நேச்சராக இருக்கக்கூடிய அந்த ஏர் அட்மாஸ்பியர் பொல்யூட்டட் ஆகுது. அதுதான் ஏர் பொல்யூஷன்ஸ். இந்த ஏர் பொல்யூஷன்ஸ்னால பார்த்திங்கன்னா நமக்கு டிசீஸ் நிறையா அஃபெக்ட் ஆகுது. இந்த ஏர்போர்ன் டிசீஸ் நிறையா நமக்கு காற்று மூலிமா பரவக்கூடிய டிசீஸ் நிறையா ஸ்ப்ரெட் ஆகுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்சஸ் ஆகுது. நம்மளுடைய குளோபல் எர்த்து குளோபல் வார்மிங்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. குளோபல் வார்மிங்னா என்ன, உலகமே வெப்பமாதல், உலக புவி வெப்பமடைதல், இந்த மாதிரி குளோபல் வார்மிங் ஆனதுனால நமக்கு கிளைமேட் சேஞ்சஸ் இருக்குது. இன்னும் நிறையா நமக்கு ஹசார்டஸ் தான், நிறையா சீற்றங்கள். நீங்களே பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் வந்துகிட்டே இருந்தால் இவ்வளோ ரெயின்ஃபால் வருது. இதனால நமக்கு நிறைய ஃப்ளட்டு வருது. இந்த ஃப்ளட்டு வரதுனாலே நமக்கு நிறைய டிசீஸ் அஃபெக்ட் ஆகுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு நிறைய வருது. இன்னொன்று இப்போ சம்மர் சீசன் வந்துருச்சுன்னா ரொம்ப டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது. அதனால் நமக்கு அந்த டெம்பரேச்சரை கூட நம்மளால் தாங்க முடியல. அந்தளவுக்கு டெம்பரேச்சர் 120, 130, 150 அந்த மாதிரி டெம்பரேச்சர் இருந்ததுனாலும் நமக்கு ஒத்துக்காது, அதுவும் நமக்கு ஹார்ம்ஃபுல் தான். ஸோ இந்த மாதிரியான நம்ம அட்மாஸ்பியர் பொல்யூட்டடான நேச்சர்ஸ் ஒன்லி டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டா அதோடைய எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு தான், நம்மளுடைய லிவிங் ஆர்கானிசம் தான் நேச்சுரலுடைய டிசாஸ்டரை நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் உங்களுக்கு அட்மாஸ்பியர்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அட்மாஸ்பியர்னால் என்ன, அட்மாஸ்பியர்னால் ஏரோஸ் நம்ம சரௌண்டிங்ஸில் ஏர் எர்த்தோடைய சரௌண்டிங்கை ஆக்குப்பை பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிளேஸஸை நம்ம அட்மாஸ்பியர் சொல்கிறோம். ஏர் எல்லா பிளேஸுமே ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஏர் இல்லாத இடம் நம்மளால் சொல்ல முடியாது. அதை ஸ்பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம எர்த்திலிருந்து மேலே போக இட் இஸ் கோஸ் ஹையஸ்ட் பிளேசஸ். இட் இஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் ப்ரெசன்ட் இந்த அட்மாஸ்பியரில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் மேலே போக பிரிச்சுட்டே போயிருக்காங்க. அது எதை பேஸ் பண்ணினா அங்கே இருக்கக்கூடிய கேஸ் எவ்வளோ ப்ரெசண்ட் ஆகியிருக்குன்னு அந்த கேஸஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது கிலோமீட்டர் வைஸ் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். நம்ம உங்களோட டேர்ம் புக்கில் எடுத்துக்காங்க. புக் பேஜ் நம்பர் 95 பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் டாபிக் அட்மாஸ்பியர். த எர்த் இஸ் சரௌண்டட் பை எ லேயர் ஆஃப் கேஸஸ் இருக்குது, அதுதான் நம்ம அட்மாஸ்பியர் சொல்கிறோம். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மெயின்லி ஆஃப் நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா 78% இருக்குது, ஆக்சிஜன் 21% இருக்குது. அதர் கேஸஸில் கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான் இது கார்பன் டை ஆக்சைடு ஆர்கான் இது இந்த கலவையெல்லாம் பார்த்தீங்கன்னா 1% இருக்குது. இந்த அட்மாஸ்பியர் இதோட இதெல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்கிறது அட்மாஸ்பியரோடைய வேல்யூம், அதுதான் அதோடைய வெயிட். த அட்மாஸ்பியர் இஸ் லைக் எ பிளாங்கெட் தட் சரௌண்டட்ஸ் த எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங். இட் ப்ரொடெக்ட்ஸ் த எர்த் ஃப்ரம் கெட்டிங் டூ கோல்டு அண்ட் டூ ஹாட். இதுதான் அந்த அட்மாஸ்பியர் தான் நம்மளோட எர்த்தை வந்து இப்போ கிளைமேட்ஸ் நிறையா சேஞ்ச் ஆனால் ரொம்ப வின்டர் சீசன் அப்போ பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு பனிமூட்டமாக இருக்கும். அப்போது அந்த அட்மாஸ்பியர் அந்த காற்று மண்டலம் தான் அந்த நிறைய பனிமூட்டத்துலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா சன்னோடைய ஹீட் வந்து சன்னோட டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீசஸ் ஆகும். அதோடைய லேயர்ஸ் வந்து ஈஸியாக சன்னோட ஹீட் லேயர்ஸ் நம்மளை ஈஸியாக அஃபெக்ட் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதும் இந்த அட்மாஸ்பியர் தான். ஓகேவா? ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். அட்மாஸ்பியர் இஸ் டிவைடட் இன்ட்டு 5 டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக பிரிச்சிருக்காங்க. த லேயர்ஸ் ஃப்ரம் த பாட்டம்லேருந்து எர்த்தோடைய பாட்டம்லேருந்து மேலே நோக்கி அப்வர்ட்ஸ் ஆர் கால்டு ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர். இப்படி இல்லை, நீங்கள் 1 by 1 தான் சொல்லிகிட்டே போகணும். அதாவது எர்த்தோடைய சர்ஃபேஸ்லேருந்து மேலே நோக்கி அப்வர்ட்ஸ் நோக்கி தெர்மோஸ்பியர் அண்டு எக்ஸோஸ்பியர். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ட்ரோபோஸ்பியரை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரோபோஸ்பியர்னா அது எர்த்தோடைய லோவஸ்ட் லேயர், அது அட்மாஸ்பியரோடைய லோவஸ்ட் லேயர். இட் இஸ் கவர்டு இன் த எர்த் சர்ஃபேஸ். The troposphere is the lowest layer of the atmosphere from the sea level. இப்போ நீங்கள் மவுண்டெயின்லாம் பார்த்தீங்கன்னா, ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீலேருந்து 4,000 கிலோமீட்டரில் இருக்குது, 4,000 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஏற்காடு ஹில் ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து சீ வாட்டர் லெவலிருந்து தான் மெஷர் பண்ணியிருப்பாங்க. சீ வாட்டர் லெவலிருந்து கடல் மட்டத்திலேருந்து அது எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னா 4,500 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு தான் மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படி சீ வாட்டர் வச்சு மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் சர்ஃபேஸஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து மேடும் பள்ளமாக இருக்கும். சில சம் பிளேசஸில் பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கும், சம் பிளேசஸில் பார்த்திங்கன்னா பாட்டம் ரீஜனாக இருக்கும். ஆனால் வாட்டர் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஈக்குவல் ஸ்டேஜில் தான் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும் இல்லையா? வாட்டர் வந்து ஏதாவது ஒரு பிளேஸில் ஹையஸ்ட் பிளேஸில், ஒரு பிளேஸில் லோயஸ்ட் பிளேஸில் இருக்குமா? இல்லை, அதுக்கு எங்கே வந்து லோயஸ்ட் பிளேஸாக இருக்கும் அங்கே போய் அந்த இடத்த ஆக்குபை பண்ணிவிட்டு ஈக்குவல் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் சீ வாட்டர்லேருந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகே, அப்படி சீ வாட்டர்லேருந்து மெஷர் பண்ணுறது தான் இப்போ இந்த அட்மாஸ்பியரோடைய லேயர்ஸும் மெஷர் பண்ணியிருக்காங்க. இந்த அட்மாஸ்பியர் லேயர்ஸில் ஃபஸ்ட் லேயர் வந்து ட்ரோபோஸ்பியர். இந்த ட்ரோபோஸ்பியர் பார்த்திங்கன்னா சீ லெவலிருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. அபவுட் 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது ட்ரோபோஸ்பியர். 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அட்மாஸ்பியரோடைய லேயர் நேம் வந்து ட்ரோபோஸ்பியர். இட் இஸ் இதோடைய டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 75% வந்து காற்று இந்த லேயர் தான் ஆக்குபை பண்ணியிருக்கு, ஃபவுண்ட் இன் தி லேயர். திஸ் லேயர் ஆல்சோ ஹேஸ் வாட்டர் வேப்பர். இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பரும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே என்ன இருக்குது, நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. பிளான்ட்டு வந்து டிரான்ஸ்பிரேஷன்ஸ் வாட்டரை ரிலீஸ் பண்ணுறோம். அண்டு வாட்டர் பாடிஸ் இருக்குது இல்லையா? சீ வாட்டர் இருக்குது, ரிவர் இருக்குது, லேக் இருக்குது. இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ், சர்ஃபேஸ் வாட்டர் பாடிஸ்லாம் இருக்குது. அந்த வாட்டர் பாடிஸ் சன்னோடைய ஹீட்டில் வாட்டரை வேப்பர் பண்ணும். ஸோ அதனால் வாட்டர் வேப்பர் இந்த லேயர்ஸ்லாம் நிறையா இருக்கும். We live in the troposphere and most of the weather clouds, rain, snow இது எல்லாமே இங்கே இந்த லேயரில் இருக்கும். All weather change also occur in this layer. எல்லா வெதரும் இந்த இதில் சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் அண்ட் வெதர் நியூஸ் இன் ஏ டெய்லி நியூஸ் பேப்பர். வெதர் கண்டிஷன்ஸ் டெய்லி சொல்கிறாங்க இல்லையா? இப்போது இங்கே 30 டிகிரி செல்சியஸில் இருக்கு, 47, 50 சம்மர் டேஸில் பார்த்தீங்கன்னா 110, 120 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே வெதர் கண்டிஷன்ஸு. அது எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நோட் டவுன் த சேஞ்சஸ் இன் த வெதர் ஓவர் எ வீக் இன் விச் லேயர்ஸ் தேஸ் சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ். ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த லேயர்ஸ் வந்து சேஞ்சஸாக தான் இருக்கும். டிஸ்கஸ் இன் த கிளாஸ் ரூம் அபவுட் த சேஞ்சஸ் அண்ட் ரெக்கார்ட் யுவர் பாயிண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். இங்கே பாருங்கள், இந்த லேயர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ட்ரோபோஸ்பியர் பாருங்கள். ட்ரோபோஸ்பியர் வந்து இதுதான் நம்மளுடைய எர்த்து. இதான் என்ன, நம்மளுடைய எர்த்தோடைய சர்ஃபேஸ்லேருந்து 12 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது ட்ரோபோஸ்பியர். அந்த 12 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறது 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓகேவா? ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்குது. ஸோ இந்த ட்ரோபோஸ்பியர் அண்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியர் இந்த ட்ரோபோஸ்பியருக்கு மேலே 20 to 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும்
ஓசோன் லேயர் இருக்குது. அந்த ஓசோன் லேயர் எதுக்குன்னா இது வந்து ஒரு குடை மாதிரி ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி நம்மளோட எர்த்தை கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா சன்னிலேருந்து வெளியே அந்த ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுனா நமக்கு ஸ்கின் கேன்சர்ஸ்லாம் வரும். இந்த ஸ்கின் கேன்சர்லாம் வராமல் நம்மளுக்கு ப்ரிவெண்ட் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த ஓசோன் லேயர் தான். இந்த ஓசோன் லேயர் இப்போல்லாம் நம்ம ஏர் பொல்யூட்டட் பண்ணுறதுனால அதில் ஹோல்ஸ் விழுந்து டைரெக்டாக அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நம்மளை தாக்கிடுச்சுன்னா நமக்கு ஸ்கின் கேன்சர்ஸ் அதர் டிசீஸ் நிறையா அஃபெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே நேச்சரான ஒரு கிஃப்டை நாமளே டேமேஜ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டோஸ்பியர் பார்த்திங்கன்னா 12 to 50 கிலோமீட்டர்ஸ். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் லேயர்ஸில் பாருங்கள் இதெல்லாம் ஏர்கிராஃப்ட் எல்லாம் வந்து மூவ் ஆகுது. ஏர்கிராஃப்ட் என்னது பிளைனு ஹெலிகாப்டர் இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் எல்லாம் மூவ் ஆகுது. ஏன்னா ட்ரோபோஸ்பியரில் எப்படி இருக்குது ஏரோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அங்கே விண்டு வந்து ஈஸியாக ப்ளூ ஆகும். அந்த விண்டு ப்ளூ வந்துச்சுன்னா அது ஸ்டோமாக இருக்கலாம் கேர்லாக இருக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து ஏர்கிராஃப்ட்டு ஃப்ளை பண்ணிகிட்டு இருந்தால் என்னாகும் நமக்கு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறையா நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஏர்கிராஃப்டெல்லாம் எங்கே மூவ் ஆகுது ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் மூவ் ஆகும். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஏரோ மேலே போக போக the earth surface it goes upwards reduce the density of air. மேலே போக போக ஏரோடைய டென்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது மீசோஸ்பியர் பார்த்தீங்கன்னா எர்த்தில் சர்ஃபேஸ்லேருந்து 50 to 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கிறது மீசோஸ்பியர். நெக்ஸ்ட்டு தெர்மோஸ்பியர் பார்த்தீங்கன்னா 80 to 70 கிலோமீட்டர்ஸ். இந்த தெர்மோஸ்பியரில் பாருங்கள் சேட்டலைட் போட்டிருக்காங்க. அங்கே இப்போ நம்மளுடைய எர்த்தை சுற்றி நம்ம பிளானெட்டெல்லாம் இருக்குல்ல இந்த பிளானெட்டோடைய நம்ம அதை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தெர்மோஸ்பியர் லேயரில் தான் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சேட்டலைட் அங்கே இருக்குது. இப்போது மீசோஸ்பியர் நெக்ஸ்ட்டு எக்ஸோஸ்பியர். இந்த தெர்மோஸ்பியருக்கு வெளியே அவுட்டர் சர்ஃபேஸ் எர்த்தோடைய அந்த அட்மாஸ்பியரோடைய சர்ஃபேஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா எக்ஸோஸ்பியர். அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் எவ்வளோ இருக்கோ எர்த்துலேருந்து 7700 கிலோமீட்டர்லேருந்து 1,90,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது எக்ஸோஸ்பியர். ஓகேவா? ஓகே சரி. இப்போது நம்ம ட்ரோபோஸ்பியர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் தான் பார்த்துருக்கோம் இல்லையா? ட்ரோபோஸ்பியர் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னது ஸ்ட்ராட்டோஸ்பியர் பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ராட்டோஸ்பியர் நம்ம முன்னே பார்த்து தான் இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த ட்ரோபோஸ்பியர் டு about 50 kilometers above the ground. Ozone layer found in this layer absorb harmful ultraviolet rays which can cause damage to our skin and eyes. நான் சொன்னதே தான் சொல்லியிருக்காங்க. தேர் இஸ் நோ வாட்டர் வேப்பர் இன் திஸ். இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் இருக்காது. ஏன்னா வாட்டர் பாடிஸ் இங்கே எதுவும் இருக்காது. ஸோ வாட்டர் வேப்பர் இருக்காது. த டெம்பரேச்சர் இன் திஸ் லேயரில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் -550 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். டெம்பரேச்சர் வந்து குறைவாக இருக்குது. அங்கே டெம்பரேச்சர் குறைவாக இருக்குது. மேலே போக போக டெம்பரேச்சரும் குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மீசோஸ்பியர். ஓகே, ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு அடுத்த லேயர் மீசோஸ்பியர். த ரீஜியன் above the stratosphere is called the மீசோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர் மீசோஸ்பியர். இட் எக்ஸ்டென்ஸ் upwards to a height of about 85 கிலோமீட்டர் ஃப்ரம் த கிரவுண்ட்லேருந்து. அதோடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா 85 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது. அது 50லேருந்து 85 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது மீசோஸ்பியர். த டெம்பரேச்சர் இந்த லேயர் டிக்ரீஸாக தான் இருக்கும். வித் ஹைட் இட் இஸ் -1100 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அதோட டெம்பரேச்சர். மோஸ்ட் ஆஃப் த மெட்டர்ஸ்னால் என்னது விண்கற்கள். மோஸ்ட் ஆஃப் த விண்கற்கள் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஃபவுண்ட் இன் த ஸ்கை பர்ன் இன் திஸ் லேயர். அங்கே வந்து எரிஞ்சு போயிடும். மெட்டர்ஸ்னால் என்னது விண்கற்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தெர்மோஸ்பியர்னா என்ன? த லேயர் ஆஃப் வெரி ரேர். இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா ஏர் ரொம்ப கம்மியாக இருக்கும். வெரி ரேராக தான் இருக்கும். above the mesosphere is called the thermosphere. மீசோஸ்பியருக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர் தெர்மோஸ்பியர். இட் இஸ் ஃபவுண்ட் above the மீசோஸ்பியருக்கு மேலே தெர்மோஸ்பியர் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸோஸ்பியர் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியரோடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து எக்ஸோஸ்பியர். அதான் நம்ம எக்ஸோஸ்பியர் சொல்கிறோம். இட் லைஸ் பிட்வீன் 400 to 1500 kilometer above the earth. The air here is extremely thin. இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா as the highest increases the amount of air in the atmosphere decreases.
ஹையஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரோடைய லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ த ஆக்சிஜன் லெவல் வில் டிக்ரீஸ். அப்போ அங்கே ஏர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அங்கே ஆக்சிஜனும் இருக்காது, அதுவும் டிக்ரீஸாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் வை மவுண்டைன் கிளைம்பர்ஸ் கேரி ஆக்சிஜன் சிலிண்டர் வைல் கிளைம்பிங் மவுண்டைன்ஸ். ஏன் வந்து மவுண்டைன் கிளைம்பர்ஸு மவுண்டைன் கிளைம்பிங் மவுண்டைன்ஸ் கிளைம்பிங் அப்போது ஆக்சிஜன் சிலிண்டரை கேரி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே போக போக அட்மாஸ்பியரோடைய லெவல் வந்து குறைஞ்சிட்டே போகும். ஸோ அங்கே ஆக்சிஜனு டிமாண்டாக இருக்கும், ஆக்சிஜனு லோ லெவலில் தான் இருக்கும். ஸோ நமக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் வேணும். ஸோ அதனால தான் ஆக்சிஜன் சிலிண்டரை கேரி பண்ணிட்டு போகிறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர். இப்போ ஏரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டாபிக். ஏர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். வித்தவுட் ஏர் நோ லைஃப். வித்தவுட் ஏர் இல்லைன்னா நோ லைஃப், நமக்கு லைஃபே கிடையாது. கேன் எக்ஸிஸ்ட் ஆன் த எர்த். இது நம்ம ஏர் இல்லைன்னா நமக்கு லைஃபு கிடையாது. இந்த இடத்துல வந்து எந்த ஒரு லைஃபுமே இல்லாமல் எக்ஸிஸ்ட் ஆகிடும், அழிஞ்சு போயிடும், இல்லாமல் போயிடும். we take in oxygen from the air and release carbon dioxide. ஆக்சிஜன் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனை தான் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை தான் ரிலீஸ் பண்ணுறோம். நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை பிளான்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு பிளான்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணோம். அந்த ஆக்சிஜனை நம்ம தான் அப்சர்வ் பண்ணிக்கோ. such as oxygen, nitrogen, carbon dioxide and hydrogen present in the air are important to us for many reasons. இதுக்கெல்லாம் இந்த கேஸ்க்கு எல்லாமே ஒவ்வொரு யூசஸ் கண்டிப்பாக இருக்குது. லெட்டஸ்ட் ஸ்டடீஸு ஆக்சிஜனை நாம் பிரீத் பண்ணுறோம். நைட்ரஜன் பார்த்திங்கன்னா பிளான்ட் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு பிளான்ட்ஸ்க்கு வேணும். ஹைட்ரஜன் வேணும். ஓகே, லெட் அஸ் ஸ்டடி அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் இன் த செக்ஷன்ஸ். ஸோ ஏரோட இம்பார்ட்டன்ஸை இந்த செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, வாட்டர் சைக்கிள். ஃபஸ்ட்டு ஒன் வந்து வாட்டர் சைக்கிள். வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இந்த ஏரில் வந்து வாட்டர் வேப்பர் தான் இருக்குது. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் சைக்கிள்ஸ். வாட்டர் சைக்கிளை ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு வாட்டர் வேப்பர் தான் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வாட்டர் வேப்பர் வந்து எங்கேருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாடிஸில், அதாவது ரிவர்ஸில், ஓசோன்ஸில் இருந்து எவாப்ரேட் ஆகி வேப்பராக சேஞ்ச் ஆகுது. அதுதான் வாட்டர் வேப்பர். திஸ் வாட்டர் வேப்பர் வந்து ஃபார்ம்ஸ் த கிளவுட்ஸ். இந்த வாட்டர் வேப்பர் என்னவா சேஞ்ச் ஆகும்? க்ளவுடாக ஃபார்ம் ஆகும். இந்த க்ளவுட்ஸ் தான் வந்து மூவ் டு த லேண்டுக்கு மூவ் ஆகி அண்ட் கெட் த கூல்டு டு கிவ் அஸ் த ரெயின். move to the land and get cooled to give us the rain. This movement of clouds is possible due to air. இந்த மூமெண்ட் எல்லாமே ஆகணும் அப்படின்ட்டுனா என்ன இருந்தால் தான் மூவ் ஆகும்? க்ளவுட்ஸ் மூவ் ஆகிறதுக்கு ஏரோடைய அந்த ப்ளூ தான். ஏர் வந்து மூவ் ஆனால் தான் க்ளவுடு மூவ் ஆகும். ஸோ இப்போது இங்கே பாருங்கள், இந்த பிக்சர்ஸ் பாருங்கள். இதுதான் வந்து எர்த்துலேருந்து என்ன ஆகுது? எவாப்ரேஷன்ஸ் ஆகுது. இதெல்லாம் வாட்டர் பாடிஸ். ரிவர் இருக்குது, சீ இருக்குது. இதுலேருந்து வாட்டர் வந்து வேப்பரை சன்னுடைய ஹீட்டில் வாட்டர் பிகம்ஸ் டு வேப்பராக சேஞ்ச் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பிளான்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன்ஸ். பிளான்ட்டோடைய லீவ்ஸ் பிளான்ட்டு அப்சர்வ் பண்ணின வாட்டர்ஸ், எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ஸை இட் ரிலீஸ் த்ரூ த லீஃப் ஹோல்ஸ் வழியாக ரிலீஸ் பண்ணுது. திஸ் ப்ராசஸ் is called a transpirations. The transpirations, evaporations, it goes atmospheres. It changes into the condensations. Condensation change it changes into the water molecules. This process is called condensations. Due to the air வந்து கூலாக இருக்கும்போது இந்த ப்ராசஸ் நடக்கும். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் கண்டென்சேஷன் the clouds water molecules combine to big molecules சேஞ்ச் ஆகி அதுதான் இந்த clouds வந்து ஃபால் ஆகுது. ப்ரிசிபிடேஷனாக ரெயின் ஃபால் ஆகுது. ஓகேவா? ரெயின்ஃபால் ஆகுது. வாட்டர் வேப்பர் present in the air is water vapor that forms the clouds. These clouds move to the land and get cooled. அந்த clouds வந்து மூவ் ஆகிட்டு லேண்டில் வந்து தான் ரெயின்ஃபால் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எல்லாமே கண்டிப்பாக ஏர் வேணும். ஏரில் வாட்டர் பாடிஸ் வந்து சன்னோட ஹீட்டில் வேப்பராகி எவாப்ரேஷனில் வேப்பராக சேஞ்ச் ஆகுது. வேப்பர் வந்து கூல் ஏரில் கண்டென்சேஷன் ஆகுது.
வாட்டர் வேப்பர் கூல் ஏரில் கண்டென்சேஷன் ஆகி ஸ்மால் ட்ராப்லெட்ஸாக சேஞ்ச் ஆகுது. ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி ஃபைனலாக ரெயின் ஃபால் ஆகுது. ப்ரிசிபிடேஷன்ஸ் ரெயின் ஃபால் ஆகுறது என்னது? ப்ரிசிபிடேஷன்ஸ். இந்த ப்ரிசிபிடேஷன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு த க்ளவுட்ஸ் மூவ் இன் த ஏரில் தான் மூவ் ஆகுது க்ளவுட்ஸு. நெக்ஸ்ட்டு சப்ளைஸ் எனர்ஜி சப்ளை பண்ணுறது. இப்போது நம்ம லீவ் பண்ணணும், நம்ம ஒர்க் பண்ணணுன்னா நமக்கு எனர்ஜி வேணும். எனர்ஜிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? we take food for our energy. So we take our food. The food molecules in goes to the each cell of our body. Each cell need to energy. Each cell energy needed to for work. So the energy is converted in each cell with the help of oxygen. Oxygen-ஓட ஹெல்ப்பில் எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகணும். ஃபுட் மாலிகுல்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? we breathe the oxygen present in the air and it is supplied to the cells in our body. Body cells burn the food molecules. Body cells வந்து பேர்ன் ஆகுது. பாடி செல்ஸில் ஃபுட் மாலிகுல்ஸ் வந்து பேர்ன் ஆனால் தான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ அப்போ அந்த செல் வந்து அந்த ஃபுட் மாலிகுல் வந்து பேர்ன் ஆகணும் அப்படின்னா அங்கே என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். Food molecules with the help of oxygen and produce energy. With this energy we do all kinds of works. இந்த எனர்ஜியில் தான் எல்லா ஒர்க்குமே நடக்குது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு sound travels through air. We hear many things from the surroundings. நிறையா திங்ஸ் வந்து சரௌண்டிங்கிலேருந்து நம்ம கேட்குறோம். நிறையா திங்ஸ். நீங்கள் மியூசிக் கேட்கலாம், நாய்ஸ் கூட கேட்கலாம், நாய்ஸ் பொல்யூட்டட் ஆகிறத கேட்கலாம். Here what we speak பேசுறது, this is possible due to air because sound needs a medium to level. நம்ம இப்போ நான் பேசுகிறது உடனே உங்களுக்கு ரீச் ஆகுது, அந்த செகண்டில் உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னா நான் பேசக்கூடிய அந்த சவுண்டு வைப்ரேஷன்ஸ் எது வந்து அதை கடத்திட்டு போகுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எது? ஏர் மூலிமா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. Sound travels from the point to generations to this listener through air. Useful for plants. பிளான்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கெல்லாம் பிளான்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இப்போது ஏரில் என்ன இருக்குது? நைட்ரஜன் கேஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ஏர் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ட்ஸ். அந்த நைட்ரஜன் என்ன பண்ணும்? இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஈஸியாக வந்து கன்வெர்ட் ஆகுது. நைட்ரஜன் அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த மாலிகுலாக வந்து கன்வெர்ட் ஆகுது. The nitrogen in the atmosphere is converted into easily absorbable nitrates. நைட்ரேட்டாக சேஞ்ச் ஆகுது. நைட்ரஜன் நைட்ரேட்டாக சேஞ்ச் ஆகுது. அதாவது NO2 சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகி அது என்னாகும்? சாயிலில் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ சாயிலில் தான் பிளான்ட்டோடைய ரூட் இருக்குது. அந்த ரூட் வந்து ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதோடைய க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல் ஆஃப் சம் மைக்ரோப்ஸ். அண்டு இதை வந்து நைட்ரஜனை நைட்ரேட்டாக சேஞ்ச் பண்ணுறது சம் மைக்ரோப்ஸ். இப்போ நைட்ரஜன் இந்த அட்மாஸ்பியரில் இருக்குது, அது நைட்ரேட்டாக சேஞ்ச் ஆகுதுன்னா அது சேஞ்ச் பண்ணினது எது? சம் மைக்ரோப்ஸ். நீங்கள் பெரிய கிளாஸ் போனால் படிப்பீங்க. ரைசோபியம் பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா சாயில் இருக்கும். அந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா, இப்போ நைட்ரஜனுங்கிறது அட்மாஸ்பியரில் இருக்குல்லையா, சாயிலோடைய சர்ஃபேஸ் ரீஜனில் நைட்ரஜன் இருக்குது. அந்த நைட்ரஜன் இந்த பாக்டீரியா மேலே பட்டுச்சுன்னா அது நைட்ரேட்டாக சேஞ்ச் பண்ணிவிடும். இட் இஸ் நோன் as, அதுதான் என்ன சொல்கிறாங்க? நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ஸ். These nitrates are useful for the growth of plants. Also air is helpful to for air வந்து pollination of plant. pollination என்ன? அது ரீப்ரொடக்ஷன்ஸில் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான் பாலினேஷன்ஸ். அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த மேல் இருக்குல்ல, மேல் ஸ்டேமன் ஆன்தர், அந்த ஆன்தரும் மேல் ஸ்டேமனும் அந்த ஃபீமேல் ஓவிலுக்குள்ளே அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அதுதான் பாலினேஷன்ஸ். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா காற்று மூலயமா பறந்துட்டு வந்து அந்த ஓவரிக்குள்ளே அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த போலன் கிரைன்ஸ் ட்ராவல், அதாவது போலன் கிரைன்ஸ்னே அது அதோடைய கேமிட்ஸை தான் போலன் கிரைன்ஸ்னு சொல்கிறோம். ஃப்ரம் ஒன் பிளான்ட் டு அனதர் பிளான்ட் த்ரூ ஏர். திஸ் கிராஸ் பாலினேஷன்ஸ் இஸ் அச்சீவ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏர். இந்த கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஏர் தான். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டர். மூமெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்டு விண்ட். ஒரு ஏர் வந்து மூவ் ஆகுது அப்படின்ட்டுனா, ஏர் மூவ் ஆகுறது என்ன சொல்கிறோம்? நம்ம விண்டுன்னு சொல்கிறோம். விண்டு இந்த திஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஷிப்ஸு,
ஷிப்பு நம்ம சீயில் ஷிப்பு போகுதில்ல அது, போட்டு இதெல்லாம் போகிறது பார்த்திங்கன்னா போட்டு டு சைல், காற்று வீசுகிற பக்கம் தான் இந்த ஷிப்பு போட்டெல்லாம் மூவ் ஆகும். ஸோ அண்ட் த வாட்டர் ஏர்பிளைன்ஸ் இருக்குல்ல, ஹெலிகாப்டர்ஸு இது எல்லாமே ட்ராவல் ஆகிறது ஏரில் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்னது ஸ்போர்ட்ஸு. எந்த மாதிரியான ஏர் ஸ்போர்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராகிளைடிங் இஸ் த ரீக்ரியேஷனல் அண்ட் காம்படேட்டிவ் அட்வென்ச்சர் ஸ்போர்ட் ஆஃப் ஃப்ளையிங் பறக்கிறது போட்டி வைக்கிறது, ஃப்ளையிங் போட்டியில் இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறது இது. இந்த ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பைலட் சிட்ஸு எடிசியா ஹார்னஸ் சஸ்பெண்டட் பிலோ ஏ ஃபேப்ரிக் விங்கு வச்சுருப்பாங்க. அவங்க அந்த ஃபேப்ரிக் விங்கில் தான் யார் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி வின் பண்ணுறாங்களோ அது. ஹேங்கிங் கிளைண்டிங் இஸ் ஆல்சோ அண்ட் ஏர் ஸ்போர்ட்டு அண்ட் ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி in the which a pilot flies a light non-motorized foot-launched aircraft called a hang glider. Paragliding, hang gliding are possible with the help of air. Other sports like windsurfing, kite surfing and sailing are also possible with the help of air. இது எல்லாமே ஏரோட ஹெல்ப்பில் தான் பாசிபிள் ஆகுது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேர் பில்டிங் இன் ஜோகிண்டர் நகர் வெள்ளை ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் இஸ் நோன் ஆஸ் பேராகிளைடிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இன் தமிழ்நாடு ஏலகிரி இஸ் எ குட் பேராகிளைடிங் ஸ்போர்ட். அதாவது தமிழ்நாட்டில் ஏலகிரி மலையில் தான் பேராகிளைடிங் ஸ்போர்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்டு நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசில் ஜோகண்டி நகர் வெள்ளை அங்கே தான், அந்த மலையில் தான் இந்த பிர் பில்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த பிளேசஸ் வேர் விண்ட் எனர்ஜி எங்கெல்லாம் விண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஆல்சோ டிஸ்கஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விண்ட் எனர்ஜி இந்த கிளாஸ் ரூம்லேயே நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இம்பார்ட்டண்டான விண்ட் எனர்ஜி எங்கன்னு. இந்த கிளாஸ் ரூம் அண்ட் மேக் சப்போர்ட் ஆன் யுவர் டிஸ்கஷன். உங்களுடைய சப்போர்ட்டில் எங்கெல்லாம் விண்ட் எனர்ஜி மேக் பண்ணுறாங்க, அதாவது விண்டு மில் ரொட்டேட் பண்ணி அதில் எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து ஜெனரேட் ஆகுது. அப்படி விண்டு மில் ரொட்டேட் ஆகக்கூடிய பிளேசஸ்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காற்றுனால எங்கே ஏர் வந்து ஸ்மூத்தாக எங்கே ப்ளூ ஆகுதோ அதை தான் நம்ம விண்டு சொல்லுவோம். அது எங்கெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பேராஷூட்ஸ் அண்ட் ஹாட் ஏர் பலூன்ஸு. Parachutes and hot air balloons are used to land from above land from above. இது வந்து பேராஷூட் எங்கே மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாட் ஏர் பலூன்ஸ் இது எல்லாமே. இன் கேசஸ் ஆஃப் எமர்ஜென்சி, அதாவது அதாவது இப்போ வந்து நம்ம பிளைனில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், அங்கே வந்து சம் ஆக்சிடென்ட்டு, பிளைனுக்கு இதாகிடுச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சு, அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்போது நம்ம என்ன பண்ணணும், அங்கேயே இருக்க முடியும். நம்ம லேண்டுக்கு வந்து நம்ம இறங்கி வரணும் இல்லையா, நம்மளுடைய இடத்துக்கு வரணும் நம்ம. அதனால் அப்போது அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இந்த பேராசூட்டோட ஹெல்ப்பில் தான் பேசஞ்சர்ஸ் எல்லாம் மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து இடத்துல விடுவாங்க. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி people use parachutes and come down slowly and safely with the help of air. Okay, next wind energy. Air flows from a region of high pressure. எங்கே காற்று அதிகமாக வீசுதோ, ஏர் வந்து பார்த்திங்கன்னா காற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷரான பிளேஸ்க்கு மூவ்மெண்ட் ஆகும். நம்ம வாட்டர் எப்படி மேடான இடத்துலேருந்து தாழ்வான பகுதிக்கு வாட்டர் மூவ்மெண்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் பலூன் இருக்குது, இங்கே பலூனில் நீங்கள் காற்று ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை பிரேக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பலூன்லேருந்து ஏர் வந்து ரிலீஸ் ஆகும். என்ன ரீசன்? அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரோடைய ப்ரெஷரை விட பலூனில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அது அவுட்டர் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த லோ ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஹை ப்ரெஷர் பிளேஸ்லேருந்து லோ ப்ரெஷர் பிளேஸ்க்கு ரீச் ஆகுது. The flow of air at high speed is called wind. அந்த ஏர் ஹை ஸ்பீடில் ஃப்ளோ ஆகிறது தான் விண்டுன்னு சொல்கிறோம். The wind is used to generate electric power with the help of windmills. எலக்ட்ரிக் பவரை நம்ம ஜெனரேட் பண்ணுறது விண்டுமில்லோட ஹெல்ப்பில் தான் ஜெனரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, சரி, போதும். இந்த டாப்பிக்கோடு இந்த லெசன் போதும். இந்த 2 டாப்பிக்லேயும் நீங்கள் இந்த கிளாஸை லிசன் பண்ணிவிட்டு புக் எடுத்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள்.
ஏதாவது டவுட்டுன்னா ஜூம் கிளாஸில் கேளுங்க. ஓகேவா? ஓகே ஓகே, தேங்க்யூ.